ஸோ நம்ம இப்போ வந்து டிசி உள்ளே வந்த பார்ட்ஸை ப்ராசஸிங் யூனிட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ அந்த ப்ராசஸை எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் இது. ஸோ அந்த டிசி இன்ல போய்ட்டு டேரெக்டாக அந்த டிசி நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லை ஐஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பார்ட் நம்பரை வந்து ப்ராசஸ்க்கு அனுப்புகிறேன். ஸோ ப்ராசஸிங் இப்போ 100 குவான்டிட்டி இருக்குது. ஸோ அதில் ஆன் ஸ்பாட் ரிஜெக்ஷன் 5. ஸோ இப்போ நான் ப்ராசஸ்க்கு அனுப்புகிறது, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு குவான்டிட்டியை ப்ராசஸ்க்கு அனுப்புகிறேன். ஸோ கொடுத்துட்டேன், ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டேன். டேட்டு இன்றைக்கி டேட்டுக்கு தான் அனுப்புகிறேன். ஸோ போட்டாச்சு, ப்ராசஸ் கொடுத்தாச்சு. ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 70 குவான்டிட்டி ப்ராசஸிங் போயாச்சு. ஸோ ப்ராசஸ் அவுட்டில் நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே எடுத்துறேன், 70மே எடுத்துறேன். ஸோ டேட் என்ன, அதே டேட். ஸோ ஏன் 70 குவான்டிட்டி வந்தது, எனக்கு 70 குவான்டிட்டி எடுத்துட்டேன். அவுட்டு, ரீஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, குவான்டிட்டி 70, ரிமைனிங் குவான்டிட்டி 25. ஏன் அப்படின்னா இதில் 5 ரிஜெக்ஷன். ஸோ 95 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை இன்வென்ட்ரிக்கு மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை அப்படியே நான் இன்வென்ட்ரிக்கு மூவ் பண்ணலாம், இல்லை இதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு இன்வென்ட்ரிக்கு மூவ் பண்ணலாம், 60 மட்டும் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் செய்யலாம் நம்ம. ஸோ நான் இப்போ 60 மூவ் பண்ணியிருக்கேன் இன்வென்ட்ரிக்கு.